வடை செய்யறது இவ்வளோ ஈஸியா இருக்கும்போது, யாராவது வாழைப்பூ கடிச்சா விடுவாங்களாங்க? அந்த மாரி தான். நானும் வாழைப்பூ எங்க கடிச்சாலும் சரி, உடனே வாங்கிட்டு வந்து போட்டுருவேன். என்ன வாழைப்பூ வந்துட்டு உரிச்சு வைக்கிறது தான் கொஞ்சம் பாடுங்க. பட் ஆனா உரிச்சு எடுத்து வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படிங்கிறதுக்குள்ள வடை ரெடி ஆயிருங்க. நம்மளது எப்பவுமே வந்துட்டு ஈஸி சமையல் தான் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதனால நான் வந்துட்டு 1 மணி நேரம் கூட ஆகாதுங்க இந்த வடைய முடிக்கிறதுக்கு. என்ன 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பருப்ப யோசிச்சு தண்ணீல போட்டு வைக்கணும். அப்பதான் பருப்பு ஊறும். பட் ஆனா வடைக்கு ஆட்டுறேன்னு சொல்லி தயவுசெய்து கிரைண்டர்ல கீது போட்டுறாதீங்கங்க. வடையே கெட்டு போயிரும். நீங்க வந்துட்டு மிக்ஸியில வந்துட்டு ஒரு டம்ளர் பருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மிக்ஸியில போட்டு ஆட்டி எடுத்து பாருங்க. அதோட டேஸ்ட்டே வேற மாரி இருக்குங்க. அதே மாரி ஆட்டும்போது நீங்க கொஞ்சம் கூட தண்ணி விட்டுறக்கூடாது. ஏன்னா, அந்த மாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உதிரி உதிரியா இருக்கணும். அப்பதான் வடை வந்துட்டு மொறுக்கு மொறுக்குன்னு கிரிஸ்பியா இருக்கும். இந்த மாரி நீங்க வந்துட்டு வடை சுட்டு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிச்சன விட்டு யாரும் வெளியிலயே போமாட்டாங்க. நீங்க சுட்டு போட்டுட்டே இருக்கலாம். அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டு வடையும் காலியாயிரும். நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். வேலை மிச்சம் பாருங்க. யாரு கிரைண்டர்ல உட்காந்து கழுவிட்டு இருக்கிறது? இப்படி வேலை நடக்கும்போது அந்த வேலைய யாராவது பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்க.